மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இது நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் இன்றைக்கி எடிட்டோரியலை பற்றி நம்ம பார்த்தாச்சு. பார்க்காதவங்க நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து மிச்சம் இருக்கிற நியூஸ் தான் இந்த பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். இந்த எடிட்டோரியல் ஆர்டிக்கிளை பற்றி நான் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன், உங்களை தனியாக ஒரு பேப்பரில் இதில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸுக்கோ இல்லை யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக நான் காட்டுறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்கிற சஜஷன்ஸ் எல்லாம் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். இந்த ஆர்டிக்கிளில் சிலதை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இப்படிலாம் இருக்கலாம், இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதை நான் சஜஷன்ஸில் தனியாக எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இதோட பாசிட்டிவ்ஸ், இந்த ஹெல்த் ஐடென்டி கார்டோட பாசிட்டிவ்ஸை தனியாக எழுதியிருக்கேன். அடுத்து இதோட நெகட்டிவ்ஸை நான் பிளாங்காக விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் நான் தனியாக நெகட்டிவ்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சஜஷன்ஸ்லேருந்தே நீங்கள் வந்துட்டு நெகட்டிவ்ஸ் எழுதலாம். கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரெகுலராக இப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம். டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருந்தால் நல்லா இருக்குங்கிறாங்க. இப்போ அது என்ன, அப்போ இப்போ ஸ்ட்ரிக்டாக அது இல்லை அப்படின்னு அர்த்தம். டாக்டர்ஸ் வந்துட்டு மேனுவலாக தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறாங்க, யாருமே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதில்ல. ஸோ அதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் சஜஷன்ஸில் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸில் எழுதிக்கலாம். ஸோ தனியாக நீங்கள் நெகட்டிவ்ஸை எழுதி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் இப்போ தனியாக இப்படி நம்ம பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா, கொஸ்டின் என்ன மாதிரி வேணால் இருக்கலாம். யூபிஎஸ்சியில் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு ஒரே கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சஜஷன்ஸும் எழுதணும், இதோட ப்ரோஸ் எழுதணும், கான்ஸ் எழுதணும், எல்லாமே எழுதணும். இதே ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் வெறும் பாசிட்டிவ்ஸை மட்டும்தான் எழுதணும். கிரிட்டிசைஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் நெகட்டிவ்ஸை மட்டும்தான் எழுதணும். இது எப்படி கேட்டாலுமே நான் ஒரே மாதிரி தான் எழுதுவேன்னா உங்களுக்கு மார்க் வராது. ஏன்னா இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் அவ்வளோ முக்கியம். ஆக்சுவலி யூபிஎஸ்சி எக்ஸாமில் கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். சும்மா நான் எப்படி கேட்டாலும் நம்ம இந்த காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் பண்ணுவோம். அந்த ஒரு லெசனுக்குன்னு ஒரு 2 கொஸ்டினை படித்து வச்சுருப்போம். என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம அதை எழுதிட்டு போயிடுவோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யூபிஎஸ்சியில் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நீங்கள் ரொம்ப வந்துட்டு ப்ரோஸு கான்ஸ்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சஜஷன்ஸை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சரை மோல்டு பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். எல்லா எடிட்டோரியலும் நான் முக்கியம்னு சொல்லக்கூடிய எடிட்டோரியலை எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரியேவும் பிரித்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, அடுத்து இன்றைக்கி தேவையான நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி அந்தமானில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் பற்றி. ஸோ அவங்களில் வந்துட்டு இப்போ 5 பேர்த்துக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்கள பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயும் சரி, யூபிஎஸ்சி சிலபஸ்லேயும் சரி, ட்ரைப் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துட்டு இருக்குது. நிறைய எக்ஸாமில் இவங்களை பற்றியான கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மக்கள் எந்த இடத்துல இருக்காங்க, இந்த மலைவாழ் மக்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு நிறையா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபாரை வந்துட்டு நம்ம 5 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு நார்த் அந்தமான், அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மிடில் அந்தமான், தேர்டு பார்த்திங்கன்னா லோயர் அந்தமான், ஃபோர்த்து பார்த்திங்கன்னா லிட்டில் அந்தமான், அடுத்து 5வதாக இந்த நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிரிக்கலாம், சரிங்களா? இதில் இந்த ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் நார்த்லேயும் மிடிலையும் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் தான் இப்போ நம்ம நியூஸில் பார்த்த இந்த கிரேட் அந்தமானீஸ் பீப்புள். அடுத்து இந்த செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் இருக்கக்கூடிய மக்கள் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாரவாஸ் அப்படிங்கிற மலைவாழ் மக்கள். அடுத்து இந்த ஃபோர்த் லிட்டில் அந்தமானில் இருக்கிறவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓங்ஸ். அடுத்து இங்கே சென்டினல் ஐலாண்ட் ஒன்று இருக்குது இல்லையா, இங்கே இருக்கிறவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா சென்டினல் ஐலாண்டில் இருக்கிறவங்க சென்டினலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்துட்டு இந்த நிக்கோபார் பக்கம் இருக்கிறவங்கள தான் இங்கே ஆக்சுவலி இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் அவங்க எங்கெங்கே இருப்பாங்கன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோம்பன்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்க சோம்பன்ஸ் தான் எங்கே இருப்பாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இவங்க 5 பேர் எங்கெங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இதில் இந்த 5 பேர் கூடயும் 5 பேருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட கோஆப்ரேட் பண்ணக்கூடிய மக்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டினலிஸ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு
அவங்களோட இடம் மட்டும்தான் உலகம். ஸோ வேறு யார் அதுக்குள்ளே போனாலுமே அவங்களுக்கு ஒரு ஏலியன் பீப்புள் மாதிரி தான். இது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2018 ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள் கூட நிறையா பேசணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மக்கள் கூட பழக போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவர் புதுசாக இருந்ததுனால இவரை வந்துட்டு அவங்க கொன்னுட்டாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு எல்லாருமே அவங்களுக்கு ஏலியன்ஸ் தான். இவர் மேலேயும் தப்பு இல்லை. இவர் என்ன பண்ணாருன்னா பழகணும்னு நினச்சி தான் போயிருக்காரு, ஆனால் ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துக்கு போகக்கூடாது ஆக்சுவலி, பட் இவர் வந்துட்டு போயிட்டார். ஸோ இது வரை கொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடம் அந்த அந்த சென்டினலிஸ் மக்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்காக இருந்தாங்க. அப்போ நிறைய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த மக்களை பற்றியும் கொஸ்டின் வந்துச்சு. ஸோ எப்பயுமே நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னா அதை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஏன் இந்த மக்கள் மேலே நோக்கி அம்பு விட்டுட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு மேலே ஒரு ஹெலிகாப்டர் போனால் கூட, ஏரோப்ளேன் போனால் கூட அவங்களுக்கு அது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிரி மாதிரி நினச்சிட்டு அதுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா அம்பு விடுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சர்லலாம் அதை தான் யூஸ்வலாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இந்த பிக்ஸில் எடுத்தேன். ஸோ இது சும்மா அவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்தேன். ஸோ அதில் இவங்க எல்லாருமே இவங்க 5 பேரையும் எந்த குரூப்பு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா PVTGS அப்படின்னு சொல்கிற குரூப், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அதுக்கு கீழே இவங்க 5 பேருமே வருவாங்க. இவங்க எல்லாருமே அந்தமான் நிக்கோபார் தீவை சேர்ந்த மலைவாழ் மக்கள். சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இவங்களுக்கு வந்துட்டு இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப சென்சிட்டிவான மக்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, குளோபல் வார்மிங்னால் நடக்கிற எஃபெக்ட், இதை கூட என்ன பண்ணிக்க முடியலன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. அந்தளவுக்கு சென்சிட்டிவான மக்கள். இவங்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 74 பேர் தான் இருக்காங்க இப்போ கிரேட் அந்தமானிஸில். சரிங்களா? ஸோ அவங்க ஏதாவது கொரோனா வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணி எல்லோரும் இறந்துட்டாங்கன்னா ஒரு இனமே அழிஞ்சு போயிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொரோனா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் 5 பேர்த்துக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இதில் கிரேட் அந்தமானிஸ் வந்துட்டு ஓரளவுக்கு கவர்மெண்ட் கூட ஒத்துழைப்பாங்க. பட் சென்டினலிஸ் மக்களுக்கு வந்துட்டு இன்னும் கவர்மெண்ட் கூட ஒத்துழைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்துட்டு விட்டுட்டாங்க. அவங்கள டிஸ்டர்பே பண்ணாமல் சரி அவங்களா இருந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஒரு அப்ரோச் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆஃப் ஐஸ் ஆன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னா அவ்வளோதான், அவங்க எதுவும் பார்த்துக்க மாட்டாங்க, எதுவும் அவங்கள வந்துட்டு தொந்தரவு பண்ணுற மாதிரி எதுவும் நடக்காது. ஹேண்ட்ஸ் ஆஃப், பட் ஐஸ் ஆன், ஆனால் அவங்க மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை வந்துட்டு இந்த மக்கள் மேலே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அப்புறம் இன்னும் ஹரியானா இந்த மாதிரி சில ஸ்டேட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உள் இடஒதுக்கீடு வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது சப் கிளாஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிளாஸுக்கு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிசி எடுத்துக்கலாம், தமிழ்நாடுல பிசி கேஸ்ட் எடுத்துக்கலாம், 30% ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் இந்த இதுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு சப் கிளாஸ்னு சொல்லிட்டு பிசிஎம், முஸ்லீம் அந்த கேஸ்ட்டை வந்துட்டு பிசி இதுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு 3.5% பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 26.5% பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிசிக்கு கொடுக்குற ரிசர்வேஷனாக நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ்லேயேவும் இன்னொரு சப் கிளாஸ் ரிசர்வேஷன் கொடுக்குறது தான் என்னென்னா உள் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 18% ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கு கீழே இன்னொரு உள் பிரிவாக என்ன எடுக்கிறாங்கன்னா எஸ்சிஏ. எஸ்சிஏனா அருந்ததியர், அந்த கேஸ்ட்டை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு 3% தனியாக கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது செல்லுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க. என்ன கேஸ்னு பார்த்துக்கோங்க, ஈவி சின்னையா கேஸ். இந்த ஈவி சின்னையா கேஸில் வந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி தீர்ப்பு வருது. இப்போ ரீசெண்டாக என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை வந்துட்டு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈவி சின்னையா கேஸ். இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையில் ஒரு கேஸ் பற்றி நான் உங்களுக்கு எடிட்டோரியல் பேஜில் சொன்னேன்.
நான் உங்களுக்கு அந்த கேஸ் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அது என்ன பிரச்சனை வேணாம் அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. நான் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன், நம்ம எந்த கேஸை பார்த்தோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி பெண்களுக்கு வந்துட்டு சொத்துல சம பங்கு கொடுக்கறதுக்காக இப்போது ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இதே 2015 வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டில் வேறு மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருந்துச்சு. அதை தான் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா மாற்றி இப்போ வந்துட்டு தீர்ப்பு வந்திருக்கு. அது என்ன கேஸுக்கு, இது நம்ம ஒரு எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணும்போது கடைசி லைனில் இந்த பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நான் உங்களுக்கு நாளைக்கு என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கும்போது சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள் இட ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டில் எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபெடரல் கவர்மெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபெடரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டாட்சின்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு பிரிஞ்சு ரூல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபெடரல் கவர்மெண்ட்னு அர்த்தம். அப்போது இந்தியா மொத்தத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டமை கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவங்க இன்னொரு ஸ்டேட்டில் வந்துட்டு டெவலப் ஆகியிருப்பாங்க. அப்போ இதை யார் முடிவு பண்ண முடியும்? அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு யார் வந்துட்டு இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த கேஸ்ட்டுக்கு அவங்க முடிவு பண்ண முடியும். ஸோ நம்ம மாதிரி நிறைய ஸ்டேட் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா தான் அவங்க வந்துட்டு அந்த ஸ்டேட்டில் அந்த மக்களுடைய நிலைமை என்னங்கிறத பார்த்துட்டு முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்பயுமே முக்கியம்தான். ஸோ அதனால் இந்த நியூஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து இது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை பற்றி. நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஜிஎஸ்டியை பற்றி உங்களுக்கு நான் 2 பார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு எல்லாமே ஆக்சுவலி நம்ம டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸில் ஒரு டேக்ஸான ஜிஎஸ்டினா என்னங்கிறத பற்றி நம்ம 2 பார்ட் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் மேலே கொடுத்துருக்கேன். அப்புறம் ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு செஸ் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னேன். அடுத்து வந்துட்டு சர்ச்சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொன்னேன். நான் அந்த வீடியோட லிங்க்கை மேலே கொடுத்துட்றேன். பார்க்காதவங்க நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நியூஸ்க்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஸோ செஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டெம்பரரியாக ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா செஸ் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ அதில் இப்போ ஒரு செஸ் டேக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டேக்ஸ். அதாவது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன லாஸ் வருதோ அந்த லாஸை வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த காம்பன்சேஷனை வந்துட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்காக ஜிஎஸ்டி டேக்ஸ் ஸ்லாப்ஸில் லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு எவ்வளோ போடுவாங்கன்னா 28% டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா சின் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. சின் டேக்ஸ் அப்படின்னா இந்த புகையிலை பொருட்கள், ஆல்கஹால் இதெல்லாம் இருக்கிறது சின்டாக்ஸ்னு ஒன்று போடுவாங்க. ஸோ இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஒரு செஸ் டேக்ஸ்னு ஒன்று போடுறாங்க. அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் டேக்ஸ். ஸோ அதில் கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டை வச்சு தான் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு காம்பன்சேட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நீங்கள் அதில் இன்னும் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போது அந்த இதில் கலெக்ட் ஆகிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த தடவை ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 65,000 கோடியோ என்னமோ தான் கலெக்ட் ஆகிருக்கு இந்த கொரோனா டைமில். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை 3 lakh crore வந்துட்டு காம்பன்சேஷனாக தர வேண்டியது இருக்குன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 65,000 கோடி தான் கலெக்ட் ஆகிருக்கு. அப்போ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு ஒரு 2.35 lakhs பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ட்ரெஷரியிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அது வந்துட்டு வேணாம், அந்த மாதிரிலாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி அமௌண்ட்டு கலெக்ட் ஆகலைனாலும் கவர்மெண்ட்டோட கருவூலத்திலேருந்து கொடுக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லைன்னு சொல்லிட்டு அட்டார்னி ஜெனரல் கே வேணுகோபால் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பார். சரி, அப்போ எப்படி ஆனாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்துட்டு உங்களோட நஷ்டத்தை வந்துட்டு 5 வருஷத்துக்கு காம்பன்சேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு 2 ஐடியா கொடுக்குறாங்க. ஒரு ஐடியா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2.35 lakhsல ஒரு 97,000 தான் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆன லாஸு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்னால் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லாஸை வந்துட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு மெத்தடில், அதாவது ஃபஸ்ட்டு ஐடியா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 97,000 என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்பிஐ கிட்டேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு கடனாக வாங்கிக்கலாம்.
ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடனாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த 97 ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எவ்வளோ லாஸ் வந்திருக்கோ அதை மட்டும் அவங்களுக்கு கிடைச்சா கூட போதுமாக இருக்கும். சரிங்களா? சில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எல்லா லாஸோட அமௌண்ட்டும் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நினைப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கு வந்துட்டு ஜிஎஸ்டினால் இம்ப்ளிமெண்ட் பண்ண லாஸ் மட்டும் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆர்பிஐ கிட்டேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு மொத்தமாக உங்களோட லாஸ் எவ்வளோவோ அது எல்லாமே வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா கடனாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஐடியாவை சூஸ் பண்ண போகிறீங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அடுத்து பாலிசிஸ்லாம் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருவேளை நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் எது, எனக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எவ்வளோ லாஸ் ஏற்பட்டுச்சோ எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 0.5% ரிலாக்ஸேஷன் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்னா இங்கே என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எஃப்ஆர்பிஎம் அப்படின்னா ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த ஆக்ட் படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ வந்துட்டு கடன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டோட ஜிடிபியில் 3% வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா, இந்த 3% வந்துட்டு 0.5% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அன்கண்டிஷ்னலாக. சரிங்களா? இது ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து என்னென்னா ஒரு 4.25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 0.25% வந்துட்டு அந்தந்த திட்டத்துக்காக, இப்போ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படிங்கிற திட்டம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் பாடிஸை டெவலப் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற 2 என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு திட்டத்துக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 0.25% ஒதுக்கியிருந்தாங்க. இப்போது ஆல்ரெடி 3, அடுத்து ஒரு 0.5, 3.5, ஸோ இதில் ஒரு 1%, ஸோ என்னென்னா 4.5%. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 டாஸ்கில் ஏதாவது 3 டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு 0.5% வந்துட்டு உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 0.5% வந்துட்டு கண்டிஷனாக தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 4ல் ஏதாவது ஒரு 3 ஃபினிஷ் பண்ணிங்கன்னா தான் இந்த 0.5% கிடைக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக ஒரு வேளை இவங்க 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஆப்ஷன் என்ன சொன்ன, ஜிஎஸ்டினால் எவ்வளோ லாஸ் வந்திருக்கோ அதை மட்டும் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று டோட்டல் லாஸ், உங்களுக்கு வந்த எல்லா லாஸையும் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறீங்கன்னா அது வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, ஜிஎஸ்டினால் எவ்வளோ லாஸ் வந்துச்சோ நான் அதை மட்டும் கடனாக வாங்கிக்கிறேன் ஆர்பிஐ கிட்டேருந்து அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்கு கீழே வரும்போது இன்னொரு 0.5% நான் வந்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 0.5% பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் அப்ளைட். என்ன கண்டிஷன் அப்ளைட்? அவங்க அனௌன்ஸ் பண்ண 4 திட்டம், நான் என்ன சொன்னேன் 2 சொல்லிட்டேன். ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, அடுத்து வந்துட்டு லோக்கல் பாடிஸ் அதை டெவலப் பண்ணுற 2 திட்டம் சொல்லிட்டேன். இன்னொரு 2 என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 4ல் ஏதாவது 3 வந்துட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினாங்கன்னா மிச்சம் 0.5% நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி 3 இருந்தது, இப்போ என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 5 மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த 0.5% இப்போது கண்டிஷனே இல்லாமல் ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தரேங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த நியூஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. 2003 போடப்பட்ட ஆக்ட், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003. ஓகே, அடுத்த நியூஸ் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், இதில் கவர்மெண்ட்டோட ஷேர் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 15% வந்துட்டு கவர்மெண்ட் விற்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ கவர்மெண்ட் விற்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இங்கிலீஷில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் யூனிட்னா என்னன்னு தெரியணும். பொதுத்துறை பப்ளிக் செக்டார் யூனிட்டாக என்னென்னு தெரியணும். அது தெரியணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு தெரியணும், பங்குச்சந்தைனா என்னென்னு தெரியணும். சரிங்களா, நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி எப்போ சொன்னேன் அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்துட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லி ஏதோ ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு நமக்கு நியூஸ் பேப்பரில். அப்போ வந்துட்டு இந்த ஐபிஓனா என்னென்னு சொல்லும்போது உங்களுக்கு நான் ஷேர் மார்க்கெட்டில் என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த லிங்க்கை நான் மேலே கொடுத்துட்றேன், அந்த அனாலிசிஸ் லிங்க்கை. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க மறக்காமல். மறுபடியும் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. சரி, இப்போ இந்த ஷேரில் ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியோட ஷேரில் 51% மேலே யாருக்கிட்ட இருக்கோ, இப்போ ஒரு 51% மேலே கவர்மெண்ட் கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியை வந்துட்டு நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா, நம்ம பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் தான். ஏன்னா பேங்க்கோட ஷேர் 51% மேலே யாருக்கிட்ட இருக்குன்னா கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ஐ மீன் பப்ளிக் செக்டார் பேங்க். சரிங்களா, ப்ரைவேட் செக்டார் பேங்க் அப்படின்னா அதிகமான ஷேரை ப்ரைவேட் பார்ட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க் ஜாப்ஸையும் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா பப்ளிக் செக்டார் ஜாப் எப்போ வேணாலும் அந்த ஷேரை வந்துட்டு கவர்மெண்ட் விற்று அது ஒரு வேளை கவர்மெண்ட்டோட ஷேர் 51% விட கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த பேங்க் என்னவாயிரும்னா ப்ரைவேட் பேங்க்னு ஆகிடும். சரிங்களா, ஸோ நீங்கள் பேங்க் ஜாப் எப்பயுமே நம்ம கவர்மெண்ட் ஜாப்னு சொல்ல முடியாது, அது ஒரு பப்ளிக் செக்டார் ஜாப். சரிங்களா, ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்போ பப்ளிக் செக்டார் யூனிட்னா என்ன அர்த்தம், கவர்மெண்ட்டோட ஷேர் 51% விட அதிகமாக இருக்கும். 51% இருந்தாலும் பப்ளிக் செக்டார் யூனிட் தான். 80% கவர்மெண்ட் ஷேர் இருந்தாலும் பப்ளிக் செக்டார் யூனிட் தான். 100% கவர்மெண்ட் ஷேர் இருந்தாலும் பப்ளிக் செக்டார் யூனிட் தான். பட் ஒரு 49% இருந்தால் கூட அது பப்ளிக் செக்டார் கிடையாது, ப்ரைவேட் செக்டாராக மாறிடும். சரிங்களா, சரி, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை திருப்பி என்ன பண்ணுறதுன்னா எடுக்கிறது, அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா, அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. இப்போது இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஹெச்ஏஎல்லை வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ கவர்மெண்ட்டோட ஷேர் ஹெச்ஏஎல்ல என்னென்னு பார்த்துக்கோங்க, 89 something அப்படின்னு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். நம்ம ஒரு ஈஸியாக இருக்கட்டுமேட்டு ஒரு 90% சும்மா அஷ்யூம் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டோட ஷேர் இப்போ 90% இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ விற்கிறதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, 15% விற்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு என்ன ஒரு 75% மிச்சம் ரீட்டைன் ஆகுமா. ஆக்சுவலி இந்த 90%ல் 15%னா அது என்ன 13.5 சம்திங் அந்த மாதிரி வரும். பட் நீங்கள் ஒரு அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இந்த 15% ஷேரை விற்றதுக்கப்புறம் கூட கவர்மெண்ட் கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 75% ஷேர் இருக்கும். ஸ்டில் கவர்மெண்ட் கிட்ட தான் என்ன கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி கண்ட்ரோல் இருக்குது. அப்போது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் கிட்ட அதிகமான கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா அதை நான் என்னென்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவேன். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட கவர்மெண்ட் கிட்ட மெஜாரிட்டியான ஷேர் இருக்குது. இது கவர்மெண்ட்டுன்னு கிடையாது. சரிங்களா, ஒருவேளை இப்போ நான் ஒரு ப்ரைவேட் பார்ட்டி நான் இதே விஷயத்தை பண்ணுறேன். நான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட மெஜாரிட்டியான ஷேர் இருக்குது அப்படின்னா நான் பண்ணின டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு சொல்லலான்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் பார்ட்டு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஒருவேளை கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 60% ஷேரை விற்கிறதா முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அப்போ 90% 60% போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வர்றது வந்துட்டு 51% விட கம்மியாயிடும். அப்போது கவர்மெண்ட்டோட மெஜாரிட்டி அந்த அந்தஸ்து என்ன ஆகிடுதுன்னா போய் கவர்மெண்ட் என்ன ஆகிடுதுன்னா மைனாரிட்டி ஆகிடுது. அப்போது ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னால மைனாரிட்டி ஆகுது அப்படின்னா அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்துட்டு மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவேன். சரிங்களா, அடுத்தது என்னென்னா இந்த ஒட்டுமொத்த ஷேரையும் கவர்மெண்ட் 90% விற்கிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம டோட்டல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ பாருங்கள், அப்போ இந்த ஹெச்ஏஎல்ல இப்போ கவர்மெண்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் 90% பக்கம் ஷேர் இருக்குது போல். அதில் 15% விற்கிறதா சொல்கிறாங்க. ஸோ
இது வந்துட்டு மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஒருவேளை கவர்மெண்ட் வந்துட்டு மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கவர்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பப்ளிக் செக்டாராக இருந்தது போய் ப்ரைவேட் செக்டாராக அது மாறுது அப்படின்னா நான் அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை என்னென்னு சொல்லலான்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் சொல்லலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. அதாவது பப்ளிக் செக்டாரில் இருந்து அது ப்ரைவேட் செக்டாராக மாறுற அளவுக்கு நான் கவர்மெண்ட் வந்துட்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்துட்டு ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. நம்ம வந்துட்டு எல்லாமே நிறையா கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரேதர் தென் எக்கனாமிக்ஸில் பார்க்குறதுக்கு பதிலாக பாலிட்டியில் பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம இதில் நிறையா விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த கான்செப்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, அடுத்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த HAL எந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நவரத்னா வரிசையில் இருக்குது. அதாவது இந்த பப்ளிக் செக்டாரை வந்துட்டு 3ஆக பிரிப்பாங்க. அது கொடுக்குற ஒவ்வொரு பப்ளிக் செக்டார்லேருந்து ஒரு மாதிரியான லாபம் கிடைக்கும் இல்லையா, அது கொடுக்குற லாபத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்துட்டு மகாரத்னா, அடுத்து வந்துட்டு நவரத்னா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினிரத்னா. அப்புறம் இந்த மினிரத்னால கேட்டகரி 1 கேட்டகரி 2 அப்படின்னு பிரிப்பாங்க. சில பப்ளிக் செக்டார் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பாங்க. இதில் மகாரத்னாவுக்கு கீழே வருது அப்படின்னா அந்த பப்ளிக் செக்டார் வந்துட்டு நல்லா லாபம் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மகாரத்னாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனிஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து நவரத்னாவுக்கு கீழே ஒரு 14 இது வரும்னு நினைக்கிறேன். அடுத்து மினிரத்னாவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 74 செக்டாரை வந்துட்டு பிரிப்பாங்க. சரிங்களா, முக்கியமானதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த 10 இதில் எதெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா பெல் வரும், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வரும். அடுத்து வந்துட்டு கெயில், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அப்புறம் செயில், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ONGC. இந்த மாதிரி நிறையாது பார்த்தீங்கன்னா இந்த மகாரத்னாவுக்கு கீழே வரும். அடுத்து நவரத்னாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா BEL, பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட், அது வந்துட்டு நவரத்னா. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் தான் பார்த்தீங்கன்னா மகாரத்னா. சரிங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி, நல்லா பார்த்துக்கோங்க அதனால். அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், அதுவும் நவரத்னா. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் NLC, அதுவும் நவரத்னா. அப்புறம் NACL, நேஷ்னல் அலுமினியம் கார்பரேஷன் லிமிடெட் நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவரத்னாவுக்கு கீழே வரும். அடுத்து மினிரத்னா கீழே நிறையா வருது, அதனால் நீங்கள் அதை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த இம்பார்ட்டண்ட் விஷயத்தையாவது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை தான் நம்ம இந்த நியூஸ்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு விஷயம், உங்களுக்கு நான் இது சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா ஆக்சுவலி வந்துட்டு இது கவர்மெண்ட் கையிலேருந்து ப்ரைவேட் கையில் மாறினா மட்டும்தான் மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பப்ளிக் செக்டார் கையிலேருந்து இன்னொரு பப்ளிக் செக்டார் கைக்கு போனால் கூட நம்ம அதை என்னென்னு சொல்லலாம்னா மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு கேரளா ரிஃபைனரி லிமிட்டடை வந்துட்டு யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கெமிக்கல் லிமிடெட் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா இதுவும் ஒரு பப்ளிக் செக்டார் தான், இதுவும் ஒரு பப்ளிக் செக்டார் தான். ஆனால் இதுக்கிட்ட இருக்கிற மெஜாரிட்டி ஷேர் எங்கே போயிடுச்சுன்னா வேறு ஒரு பப்ளிக் செக்டாருக்கு போயிருக்கு. அப்போ அதையும் நான் என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபேக்ட் பேஸ்டு நியூஸ் தான். இஸ்ரேல் கிட்டேருந்து நம்ம ஒரு விமானம் வாங்குறதுக்காக சைன் பண்ண போகிறோம். என்ன விமானம்னு கேட்டிங்கன்னா AWACS அப்படிங்கிற அந்த விமானம், ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு. இது ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் நியூஸ் தான். ஒருவேளை சைன் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த கண்ட்ரி கிட்டேருந்து இந்த AWACS விமானத்தை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோங்கிற மாதிரி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி எதை பற்றி பார்த்தோம், ரஃபேல் விமானத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக தனி வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அது ரஃபேல் விமானம் எந்த கண்ட்ரி கிட்டேருந்து வாங்குறதுக்கு நம்ம வந்துட்டு சைன் பண்ணியிருக்கோம், அது என்ன நிறுவனம் அப்படிங்கிற ரெண்டையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நிறையா இந்த தடவை கொஸ்டின் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் என்னென்னா, இந்த சொத்துரிமையில் 2015 ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அது என்ன கேஸுக்காக போடப்பட்டது, எந்த கேஸுக்காக அந்த தீர்ப்பு வந்துச்சு சொத்துரிமையில் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்ட் 1ல் ஒன்று கேட்டிருந்தோம். ஜிடிபிக்கு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி எஜுகேஷனுக்கு எவ்வளோ வந்துட்டு பர்சன்டேஜ் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாருங்கிற ஒரு கொஸ்டினே வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் வரிசையாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டே வாங்க. இதுக்கப்புறம் அந்த 0.25% அதில் வந்துட்டு 4.25%ல் 2 நான் சொல்லிட்டேன், மிச்சம் 2 பேலன்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ 4 கொஷின் நான் கேட்டிருக்கேன், பாப்பா எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்ட்டு. சரி, அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம், யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம். சரிங்களா, யுவிகான்னு சொல்லுவாங்க, யுவ விஞ்ஞானி காரியக்ரம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அது ஐஎஸ்எஸ்சி, சிபிஎஸ்சி மற்றும் ஸ்டேட் போர்டில் படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இஸ்ரோ சார்பாக வந்துட்டு ட்ரைனிங் தருவாங்க. இந்த வருஷம் அது வந்துட்டு கேன்சல் ஆகிருக்கு, அடுத்த வருஷம் நடக்கும். ஸோ இது ஒரு ஃபேக்ட் பேஸ்டு நியூஸ் தான். சரிங்களா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த நாலேஜை, ஸ்பேஸ் நாலேஜை வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை நிறைய அடிப்படையில் 8th ஸ்டாண்டர்டோட மார்க்கு, என்சிசியில் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏதாவது ப்ரைஸ் வாங்கியிருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு பர்சன்டேஜ் வெயிட் கொடுத்து, ஒரு வேளை வில்லேஜ் பகுதியிலேருந்து வராங்கன்னா அதுக்கு ஒரு வெயிட்டு, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு கொடுத்து மார்க் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இது ஒரு ஃபேக்ட் பேஸ்டு நியூஸ் தான். சரிங்களா, யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் யுவிகா. அடுத்து சரி, தேசிய பெண் குழந்தை விருது அப்படிங்கிற ஒன்றை வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ என்றைக்கு தேசிய பெண் குழந்தைகள் தினம்னு பார்த்துக்கோங்க, ஜான்வரி 24. சரிங்களா, ஸோ இது ஒரு ஃபேக்ட் பேஸ்டு நியூஸ் தான். ஸோ அதெல்லாம் நான் பின்னாடி வச்சுட்டேன், ஃபேக்ட் பேஸ்டு நியூஸ்லாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நியூஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அனாலிசிஸ் நல்லா இருந்துச்சு, எனக்கே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நிறையா நியூஸ் நம்ம பார்த்தோம், நிறையா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன். 2 பார்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் 4 கொஷின் நான் கேட்டிருக்கேன். ஸோ எத்தனை கொஷின் உங்களுக்கு தெரியுதோ நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுங்கள். மிச்சத்தை நம்ம யாருமே ஆன்சர் பண்ணல அப்படின்னா நான் நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதை ஆன்சர் சொல்லிடுறேன். சரிங்களா, உங்கள் எல்லாரோட சிக்னேச்சரும் ஆட்டோகிராஃபாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ விஷ் யூ குட் லக் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்.